அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மாரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. யாழ் பலாலி விமான நிலையம் சர்வதேச மட்டத்திலான வசதிகளுடன் அபிவிருத்தி செய்யப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தகவல். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. நாடு முழுவதும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று வேலை நிறுத்த போராட்டம். மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்திற்கு இன்று மக்கள் போராட்ட முன்னணி ஆதரவு. தொடர்வது முதன்மை செய்தி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு கொழும்பு காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் தேசபந்து தென்னக்கோன் தனது கடமைகளை செய்ய தவறியமையினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பணி மனுவை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்தது. பிணை மனுவை கொழும்பு கோட்டை நீதிவான் நிலுபுலி லங்காபுர பரிசீலித்ததுடன் முன்பணை மனுவை நிராகரித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டுள்ளார். பலாலி விமான நிலைய புனரமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சொஞ்ஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பலாலி விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட புனரமைப்பு பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சொஞ்ஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். வான்படையின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இலங்கையின் 2வது பன்னாட்டு விமான நிலையமான யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் வரலாற்று பாரம்பரியம் மிக்க வடக்கு கிழக்கின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. விமான நிலையம் ஊடாகவே ஏர் சிலோன் நிறுவனத்தினுடைய முதலாவது விமான பயணம் ரத்மலானையிலிருந்து சென்னைக்கு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னை, திருச்சி, மதுரை ஆகிய தென்னிந்திய நகரங்களுக்கும் கொழும்புக்கும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு பின்னரான போர்க்கால சூழலில் பயணிகள் சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. போருக்கு பின்னர் இந்திய அரசின் நிதியுதவியில் முதல் கட்ட அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டு தற்போது இவ்விமான நிலையம் மீளியக்கப்பட்டு வருகின்ற போதும் தற்போது பயன்பாட்டில் உள்ள விமான ஓடுபாதையை மேலும் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிவாக்கும் பட்சத்தில் A320 ரக விமானம் உள்ளிட்ட ஆக குறைந்தது 180 பயணிகளை ஏற்றக்கூடிய விமானங்கள் பலாலி விமான நிலையத்துக்கு நேரடியாக வந்து தரையிறங்கும் நிலையை உருவாக்கி அதன் மூலம் புலம்பெயர்ந்தோரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த விமான நிலையம் ஊடாக வருகை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். குறிப்பாக பெரிய ரக விமானங்கள் செயற்பட தொடங்கினால் பயணிகள் கொண்டு வரக்கூடிய பொதிகளின் அளவு 15 கிலோவிலிருந்து 30 கிலோவாக அதிகரிக்கப்படும். இதனால் வடக்கு கிழக்கிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களின் தெரிவாக பலாலி விமான நிலையமே முன்னுரிமை பெறும். இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சி அடைவதுடன் நாட்டின் வருமானமும் அதிகரிக்கப்படும். அதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள வரலாற்று தொன்மைமிகு ஆலயங்களை தரிசிக்க பெருமளவு இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும். என்னுடைய முதலாவது கேள்வி, இவ்வாறான பின்னணியில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? இரண்டாவது, மேற்குறித்த அடிப்படையில் விமான நிலையத்தின் சேவை பரப்பை விரிவாக்குவதன் மூலம் புலம்பெயர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் எவையேனும் அரசிடம் உள்ளதா? மூன்றாவது, கடந்த 2025 3/30
கௌரவ அமைச்சர் தாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது 6 மாத காலத்துக்குள் விமான நிலையத்தினுடைய புனரமைப்பு பணிகள் முழுமைப்படுத்தப்படும் என உறுதியளித்து 5 மாதங்கள் நிறைவடைந்துள்ள போதும் அது சார்ந்த எந்த ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளும் இதுவரை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை அறியத்தர முடியுமா? 4வது, வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் இந்திய நாட்டின் உதவியுடனேயே இந்த விமான நிலையத்தின் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக இந்திய அரசால் வழங்கப்பட்ட நிதியுதவி எவ்வளவு என்பதையும், 2ஆம் கட்ட அபிவிருத்திக்கு தேவைப்படும் நிதி பெறுமதி எவ்வளவு என்பதையும், 2ஆம் கட்ட அபிவிருத்திக்கான நிதியை இந்தியாவிடம் பெற்றுக்கொள்வதில் அரசாங்கத்திற்கு என்ன தடை உள்ளது என்பதையும் அமைச்சர் தெரிவிப்பாரா? 5வது, அவ்வாறு எந்த தடைகளும் இல்லையெனில் பலாலி விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டு எப்போது முடிவுறுத்தப்படும் என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? இறுதி 6வது கேள்வி, பலாலி விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிவிக்கலாமா? ஆமெனில் இதுவரை எத்தனை பேருக்கு இவ்வளவு தொகை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும், இன்று வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாதவர்கள் எத்தனை பேர், அவர்களுக்கான இழப்பீடு வழங்கப்படாமைக்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? யாழ் பலாலி விமான நிலையம் சர்வதேச மட்டத்திலான வசதிகளுடன் கூடிய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி மூலம் பெரிய ரக A320 விமானங்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதாக இருந்தால் பாரிய நிதியை செலவிட்டு ஓடுபாதைக்கு உள்நுழையும் பாதை உள்ளிட்ட ஏனைய நிர்மாணப் பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காணிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த திட்டம் தொடர்பில் முழுமையான ஆய்வு நிறைவடைந்தமையை தொடர்ந்து பூரணமான தகவல்களை வழங்க முடியுமாக இருக்கும். யாழ் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆனால் அதை வர்த்தக திட்டம் ஒன்றாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். 2 இண்டிகோ விமானங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமைக்கு இந்திய அரசாங்கத்திற்கு நாம் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். A318 விமானம் வருவதற்காகவே பத்தலை விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. முறையாக அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். புதிதாக காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தற்போது இல்லை. இருப்பினும் அபிவிருத்தி திட்டத்திற்கான தமது காணிகளை வழங்க மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். தற்போதைய எமது அபிவிருத்தி திட்டங்களுக்கு காணிகள் போதுமாக உள்ளது. ඉතාම විශාල ගුවන්තොටු පළක් බවට දැන් A380 වගේ ගේන්නනේ මත්තල හදලා තියෙන්නේ. வடமாகாணத்தில் 18 மருந்தகங்கள் அனுமதி பத்திரங்கள் இன்றி இயங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் 18 மருந்தகங்கள் அனுமதி பத்திரங்கள் இன்றி இயங்குவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது வாய்மூல வினா நேரத்தில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். NMRA என்று சொல்லப்படுகின்றது, நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்றது. கொழும்பிலிருந்து தெற்கிலிருந்து இயங்குகின்ற இலங்கை முழுவதுமாக மருந்துகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம். அது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த NMRA-னுடைய ஒரு டியூட்டி தான் வடக்கு மாகாணம் இல்லை, சகல மாகாணங்களிலும் இருக்கின்ற பார்மசி, அதாவது வந்து மருந்தகங்களுடைய லைசன்ஸ் கொடுப்பது என்பது NMRA-னுடைய டியூட்டி. அண்மைய தினங்களில் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில் கூட இது கதைக்கப்பட்டது. என்னென்றால் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் RDHS டாக்டர் கேதீஸ்வரன் RTI-ல பதில் தந்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் 18 மருந்தகங்கள் 18 பார்மசிஸ் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் லைசன்ஸ் ஒர்க் பண்ணுவதாக RTI-ல அவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு பதில். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்திலே பிரிகாபலின் என்ற ட்ரக் 2022ஆம் ஆண்டு கொள்ளையாக வவுனியாவுக்கு கடத்தப்பட்டு தற்போது அட்மினிஸ்ட்ரேஷனிலே இருக்கின்ற டாக்டர் மதுரகர் என்பவர்களுடைய பார்மசியில் வைத்து விற்கப்பட்டு அந்த வழக்குகள் தொடரப்பட்டு அந்த விசாரணைகள். ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට පුළුවන් ද මේ ප්‍රශ්නෙට අදාළව ප්‍රශ්න අහන්න? මේ NMRA ගැන අහන්නේ. NMR එකයි මේ ඔබ පාමසි ගැන යහන්නේ උතුරු නැගෙනහිර. දැන් මේ තියෙන ඖෂධ නියාමන අධිකාරිය පිළිබඳ යන ප්‍රශ්නයක් මේ අහන්නේ. ඒකට රිලේටඩ් කරුණු පැහැදිලි කිරීමේදී ගරු මන්ත්‍රීතුමා අහනවා නම් වඩා හොඳයි. හරු කතානායකතුමා, මේ NMR එකේ මේ ඩේටාස් ටිකක් ඩිලීට් කරලා තියෙන එක කියන එකනේ මේක තියන්නේ. මේකේ තමයි අරතරතුරුව තියන්නේ. ඒ නිසා තමයි මම අහන්නේ.
දැන් මේ ඩිලීට් කරපු ඩේටාවල් වල ජැෆ්නා වල තිබ්බ ෆාමසි එක තිබ්බ සම්පූර්ණම ඩේටාස් ටික ඔක්කොම මකලා ඉවරයි. ඒ නිසා තමයි මේක අහන්නේ. ඒ නිසා எனக்கு கேட்க விருப்பம் என்னென்றால் அந்த 18 பாமசிகள் 18 பாமசிகள் லைசன்ஸ் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலே வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள். அதிலே பிரிகாபலின் ட்ரக் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் இப்போது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாமசியில் வைத்து விற்கப்பட்டது. இரண்டாவது மல்லாகத்தில் வைத்து விற்கப்பட்டது. அந்த தரவுகள் வழக்குகளாக பதியப்பட்டு அந்த வழக்குகள் மூலம் முடிக்கப்பட்டிருக்கிறது. 18 பாமசி இதுவரைக்கும் தங்களுக்கு தெரிய லைசன்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆர்டிஎச்எஸ் தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்ற வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் மட்டும் நீங்கள் ஒரு பார்க் அதாவது ஒரு புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. NMRI தொடர்பான ஒரு புறக்கணிப்பான நிலை, இந்த லைசன்ஸ் வழங்குவது தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் அது தொடர்பான தகவல்கள் கூட இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை 2015ஆம் ஆண்டின் தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் ஆணைய சட்டம் 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படவில்லை என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று ராமநாதன் அர்ஜுனாவால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் உள்ளன. இவற்றை பதிவு செய்வதற்கும் சில தரநிலைகளை வகுப்பதற்கும் 2015ஆம் ஆண்டின் தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அந்த பணி நடைபெறவில்லை. இப்போது இந்த அனைத்து மருந்தகங்களையும் பதிவு செய்யும் பணியில் நாம் ஈடுபட்டு வருகின்றோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு சில அளவுகோல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த அளவுகோல்களுக்கு ஏற்பவே மருந்தகங்கள் இயங்க வேண்டும். மேலும் இதற்காக நாம் போதுமான கால அவகாசமும் கொடுத்துள்ளோம். எனவே தற்போதைய சட்டப்படி உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்கள் சில இடங்களில் சோதனை நடத்தி வழக்குகள் தொடர்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்த போது சில வாரங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் அதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அது சாத்தியமில்லை. தரநிலைகளுக்கு ஏற்ப மருந்துகளை வழங்கவும் அதற்கான பொறுப்பை அரசு ஏற்கவும் அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எனவே உங்களது தலையீடு நன்றாகும். ඖෂධ ප්‍රමිතියෙන් ලබා දෙන්නත් ඒ ගැන වගකීම රජය දරන්නත් අනිවාර්ය වශයෙන්ම නියාමනය කළ යුතුයි. அரசியல் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வர்த்தமான தேசபாலன தத்துவ கொழும்பில் இன்று ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் இல்லை. தன்னிடம் கேட்காமல் தெருவில் செல்லும் மக்களை அல்லது பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கும் மக்களை கேளுங்கள். ஏனென்றால் நான் ஒரு அரசியல்வாதி. என்னால் பேசப்படும் கருத்து ஒரு பக்கம் சார்ந்ததாக இருக்கலாம். அதனால் சாதாரண மக்களை கேட்டால்தான் உண்மையான நிலைமை தெரியும். சாமானிய ஜனதாவின் අහලා බලන්න ආණ්ඩුව කොහොමද කියලා. நாடு முழுவதும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்புக்கொள்ளப்பட்ட MCA கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் இன்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் போராட்டத்தை மேற்கொண்டது. இதன்போது நீக்கிவிடப்பட்ட 20% உடனடியாக வழங்கு, அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கும் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் இலங்கையில் உள்ள 17 அரச பல்கலைக்கழகங்களிலும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது ஏற்கனவே இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு சம்பள சீர்திருத்தத்தை செய்திருந்தது. இந்த சம்பள சீர்திருத்தத்தில் பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்விசாரா ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதை முன்னிறுத்தி நாங்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கு அமைய 2ஆம் மாதம் உயர்கல்வி அமைச்சருங்களுடன் கலந்துரையாடி இணக்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் இன்று வரை அதற்கான எந்தவித ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளும் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இருந்த போதிலும் எமக்கு பேச்சுவார்த்தைக்கான அவகாசங்களோ அல்லது இதை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளோ ஏற்படுத்தப்படாத போதிலும் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆயத்தங்கள் மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் நாங்கள் இதை அரசுக்கு
ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளோம். தற்சமயம் பல்கலைக்கழகங்களில் 50% மேற்பட்ட ஊழியர்கள் இப்பொழுது இடைவெளி, அதாவது வெற்றிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கூட இன்னும் அரசு ஒரு நடைமுறையை கொண்டு வரவில்லை. இது ஒரு அரச பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்வதற்கான ஒரு வேலை திட்டமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். இதற்கு நாங்கள் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தும் இன்னமும் பல்கலைக்கழகங்களின் உள்வாங்குதலுக்கு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் அரச ஊழியர்களுக்கான இடர்கடன் கூட்டியிருந்த போதிலும் பல்கலைக்கழகங்கள் சேவையில் உள்ளவர்களுக்கான அந்த இடர்கடன் தொகையை கூட்டுவதற்கு முயற்சி எடுக்கப்படவில்லை. இவை அனைத்தையுமே நாங்கள் மேற்கோள் காட்டி கடந்த 3ஆம் மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அழுத்தத்தை கொடுத்த போதிலும் இதை பாராமுகமாக இருப்பதை சுட்டிக்காட்டியே நாங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை இப்போ அடையாள வேலைநிறுத்தமாக மேற்கொண்டுள்ளோம். இதற்கு சரியான முறையில் எங்களுக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்துக்கு இறங்குவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதை நாங்கள் அரசுக்கு திட்டத்தெளிவாக வலியுறுத்த விரும்புகின்றோம். மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு இன்று மக்கள் போராட்ட முன்னணியினர் ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்திற்கு இன்று கொழும்பில் இருந்து வருகை தந்த மக்கள் போராட்ட முன்னணியினர் ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு என்பவற்றுக்கு எதிரான போராட்டம் இன்று 18வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இன்று கொக்குப்பொடியான் கிராம மக்கள் இணைந்து கொண்டனர். மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேவேளை காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மக்கள் போராட்ட முன்னணியினரும் பங்கேற்றனர். மன்னார் மக்களின் உரிமைகளுக்காக சிங்கள மற்றும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி எதிர்வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் கண்டி மாவட்டத்திலிருந்து கிரிபத்கொட வரை நடைபவனி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். இந்த மன்னாரிலே இடம்பெறுகின்ற இந்த கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மக்களுக்கு நேரடியாக இருக்கிறது. அதானியுடைய திட்டமானது மன்னார் மண்ணை சார்ந்தவர்களுக்கு பெரும் பாதிப்பை வருங்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த திட்டம் இருக்கிறது. ஆகவே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். போராடினால்தான் நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னும் மக்கள் அதிகமாக வந்து உங்களுடைய போராட்டத்தை மிகவும் உற்சாகத்தோடு செய்யுங்கள். அது நிச்சயமாக வெற்றி அளிக்கும். இந்த மன்னாரிலே இடம்பெறுகின்ற இந்த கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மக்களுக்கு நேரடியாக இருக்கிறது. அதானியுடைய திட்டமானது மன்னார் மண்ணை சார்ந்தவர்களுக்கு பெரும் பாதிப்பை வருங்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த திட்டம் இருக்கிறது. ஆகவே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். போராடினால்தான் நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னும் மக்கள் அதிகமாக வந்து உங்களுடைய போராட்டத்தை மிகவும் உற்சாகத்தோடு செய்யுங்கள். அது நிச்சயமாக வெற்றி அளிக்கும். இந்த மன்னாரிலே இடம்பெறுகின்ற இந்த கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மக்களுக்கு நேரடியாக இருக்கிறது. அதானியுடைய திட்டமானது மன்னார் மண்ணை சார்ந்தவர்களுக்கு பெரும் பாதிப்பை வருங்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு கமக்கார அமைக்குட்பட்ட வயல் நிலங்களுக்கு செல்லும் வீதியை சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு கமக்கார அமைப்பிற்குட்பட்ட பிலவழி, கமவழி, புறக்கட்டுவழி, கோயில் தரைவழி உள்ளடங்கலான வயல் நிலங்களுக்கு செல்லும் வீதியை சீரமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் கோரிக்கையை அடுத்து முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் குறித்த விவசாய வீதியை சீரமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 300 ஏக்கர் வரையான விவசாய நிலங்களுக்கு செல்வதற்காக பயன்படுத்தப்படும் சுமார் 2 கிலோமீட்டர் நீளமான விவசாய வீதி சீரின்றி காணப்படுவதால் விதை நெல், உரம் உள்ளிட்ட விவசாய உள்ளீடுகளை எடுத்து செல்வதிலும் அறுவடை செய்த நெல்லை எடுத்து செல்வதிலும் அப்போது விவசாயிகள் நீண்ட காலமாக இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் வீதியை சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தபால் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு இன்றும் தொடர்கின்றது. தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணிப்புறக்கணிப்பு இன்று 3வது நாளாக தொடர்கின்றது. அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலை கோரி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கிளிநொச்சி பிரதான தபாலக ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். தபால் ஊழியர்கள் 3வது நாளாக மேற்கொண்டுள்ள பணிப்புறக்கணிப்பு காரணமாக தபால் சேவைகளை பெற தபாலகம் சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்தது. இதான் வர சொன்னாங்க, அவன் தான் இங்கே எல்லாம் பூட்டிக்கிறாங்க. நான் சரியாக கஷ்டப்பட்டேன்னா என்ன செய்கிறேன்னு வாரேன். எனக்கு ஜூவாம் இல்லை சார், மெடிகளும் சைக்கிளும் ஓடையிலாரு எல்லாம் வேலை நிறுத்த மட்டும் பூட்டி வச்சுக்கிறாங்க. என்ன செய்கிறது, எங்கேயும் ஒரு வழி பண்ணுவோம். நாடளாவிய ரீதியில் தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடரும் நிலையில் மன்னார் மாவட்டத்திலும் தபால் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட தபாலக செயற்பாடுகள் முழுமையாக இடம்பெறவில்லை என்பதுடன் தபாலக சேவையை பெற சென்ற மக்களும் திரும்பிச் சென்றுள்ளனர். 19 கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த திங்கட்கிழமை மாலை ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக இடம்பெற்று வருகிறது. தண்டப்பணம் செலுத்தல், கொடுப்பனவுகளை பெறுதல், நீர் மற்றும் மின்சார கட்டணம் செலுத்தல், பொதிகள் அனுப்புதல் போன்ற சேவைகளை பெறச் சென்ற மக்கள் திரும்பிச் சென்றுள்ளனர். வவுனியா நெடுங்கணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா நெடுங்கணி பகுதியில் முல்லைத்தீவு பிரதான வீதியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் அந்த பகுதியில் உள்ள மில் ஒன்றில் வேலை செய்து வருகின்றார். நேற்று இரவு வேலை முடித்து வீடு திரும்பினார். இந்த நிலையில் முல்லைத்தீவு பிரதான வீதியில் உள்ள பாலத்தின் கரையில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கனகராயன்குளம் பெரிய குளத்தை சேர்ந்த 45 வயதான ச ரவிக்குமார் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். சடலத்திற்கு அண்மையில் வாகனம் ஒன்றின் உதிரி பாகங்கள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றன. குறித்த நபரை வாகனம் ஒன்று மோதிவிட்டு தம்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். குயினா தோட்ட வீதியை புனரமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோர்வுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட பொகவந்தலாவ நகரிலிருந்து பொகவந்தலாவ குயினா தோட்டத்திற்கு செல்லும் 3 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட வீதி சுமார் 20 வருட காலமாக புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் தெரிவிக்கின்றனர். அவசர தேவைக்காக நகருக்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த வீதியினை புனரமைத்து தருவதாக அவ்வப்போது குறித்த பிரதேசத்திற்கு வரும் அரசியல்வாதிகள் வாக்குறுதி வழங்கியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அப்போது மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பொகவந்தலாவையில் இருந்து குயினா தோட்டத்திற்கு செல்லும் வீதியினூடாக ஹரத்கந்தை எனும் சுற்றுலா தலமும் அமைந்துள்ளது. இந்த சுற்றுலா தலத்தை பார்வையிட நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இந்த வீதியின் ஊடாக பயணிப்பதால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி உள்ளதோடு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் வாகனங்களை இடைநடுவில் நிறுத்திவிட்டு செல்வதாக தெரிவிக்கின்றனர். பொகவந்தலாவ நகரிலிருந்து இப்பகுதிக்கு மாலை வேளையில் மாத்திரம் ஒரு தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் காலை வேளையில் அங்குள்ள பாடசாலை மாணவர்கள் பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் தேசிய கல்லூரி மற்றும் ஹொலிரோசரி ஆகிய பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். 20 வருட காலமாக வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்கி புனரமைக்கப்படாத வீதியினை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டியில் தென்றல் இரவு திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. கண்டி ஒரு நாள் இரவு சந்தை வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் அதனை மேலும் சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்ல உள்ளதாகவும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் பி அபயகோன் தெரிவித்துள்ளார். கண்டியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் தென்றல் இரவு திருவிழா வர்த்தக கண்காட்சி தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மறு ஆய்வு செய்வதற்காக மத்திய மாகாண ஆளுநர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுபற்றி அவர் மேலும் உரையாற்றுகையில் கண்டி நகரத்தை மையமாக கொண்டு முதல் கட்டமாக கடந்த 16ஆம் தேதி வெற்றிகரமாக இடம்பெற்றது. கண்டி தென்றல் இரவு திருவிழாவில் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இரவு சந்தையின் போது அனைத்து அரசு தனியார் நிறுவன நடவடிக்கைகளும் மிகவும் வெற்றிகரமாக இடம்பெற்றது. சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் இந்த நிகழ்வு 23ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்படும் போது
போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது என தெரிவித்தார். கண்டி துணை மேயர் ருவன்குமார, மத்திய மாகாண தலைமைச் செயலாளர் அஜித் பிரேமசிங்க மற்றும் கண்டி வணிக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் என பலர் இதில் பங்கேற்றனர். மத்திய மாகாண பிராந்திய பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம், கண்டி மாநகர சபை, கண்டி மாவட்ட செயலகம் மற்றும் கண்டி வணிக சமூகம் ஆகியவை கண்டி நகரத்தை ஒளிர செய்வோம் என்ற கருப்பொருளின் கீழ் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இரவு சந்தையை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கை கொழும்பில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் ஹவுஸில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும், அரசியல் கைதிகள் விவகாரம், செம்மணி விவகாரம், காணி பிரச்சனைகள், இராணுவ தலையீடு மற்றும் ஹர்த்தால் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் வடக்கு கிழக்கில் அரசினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன. சிங்கப்பூர் சிவில் சேவை கல்லூரிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் விஜயம் செய்தார். அரச ஊழியர்களின் பயிற்சி தொடர்பில் ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் பொதுச்சேவைத்துறை ஊழியர்களின் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வரும் முன்னணி நிறுவனமான சிங்கப்பூர் சிவில் சேவை கல்லூரிக்கு விஜயம் செய்தார். தலைமைத்துவம், கொள்கை, புத்தாக்கம் மற்றும் எதிர்கால முன்னாயத்தம் என்பவற்றில் வலுவான கவனத்தை செலுத்தி பயனுள்ள மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட அரசு நிர்வாகத்தை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் சிங்கப்பூரில் பொது சேவை துறையினரை தயார்படுத்தும் பணியில் இந்த சிவில் சேவை கல்லூரி முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த அறிவையும் அனுபவத்தையும் நமது நாட்டின் அரசு நிர்வாக கட்டமைப்பில் தழுவிக்கொள்வது குறித்து அறிந்து கொள்ளும் முகமாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கல்லூரிக்கு விஜயம் செய்தார். இவ்விஜயத்தின் போது சிங்கப்பூர் சிவில் சேவை கல்லூரியின் சிரேஷ்ட அதிகாரிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை வரவேற்றனர். பொதுக்கொள்கை, அபிவிருத்தி, ஆளுகை மற்றும் நிர்வாக பயிற்சி ஆகியவற்றில் ஒத்துழைப்புடன் இணைந்து பணியாற்ற முடியுமான பல துறைகள் குறித்த முதல் கட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இலங்கையில் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை இங்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டி சிங்கப்பூரின் வெற்றி பயணத்தில் ஒழுக்க விழுமியம் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசு சேவை பெரும் பங்காற்றியுள்ளது என குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் இலங்கையின் கொள்கை வகுப்பாக்கம் மற்றும் ஆளுகை சட்டகத்தை வலுப்படுத்துவதற்கு சிங்கப்பூரின் சிறந்த நடைமுறைகளை இலங்கைக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வதில் தான் ஆர்வமாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தனவிற்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு 17 ரூபாவிற்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிர்சிங்க ஆகியோருக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆரம்பகட்ட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் அளிக்கப்பட்டது. அப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றில் தமது சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் குற்றப்பத்திரிகையில் பல திருத்தங்களை சேர்க்கவும் அனுமதி கோரினார். அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதன் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குற்றப்பத்திரிகை தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய ஒரு இருவட்டை பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த ஆவணங்கள் அச்சிடப்பட்ட பிரதிகளில் வழங்கப்பட்டால் அது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் அவை ஒரு இருவட்டினூடாக வழங்கப்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதனை அவதானித்த நீதிபதி பிரதிவாதிகள் ஏதேனும் ஆவணங்களை பிரதிகளாக கோரினால் அதனை வழங்குமாறு மனுதாரர் தரப்பினருக்கு அறிவுறுத்தினார். அத்துடன் முதல் கட்ட விசாரணை ஆரம்பத்தின் போது பிரதிவாதிகள் தமது ஆட்சேபனையை முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்நிலையில் வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி எடுத்துக் கொள்வதாக நீதிபதி அறிவித்தார். யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இலங்கை கிரிக்கெட் சபை மற்றும் விளையாட்டு அமைச்சு போன்ற அமைப்புகள் பாடசாலைகளில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கும் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன.
அதன் அடிப்படையில் பல பாடசாலைகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ் மாவட்ட செயலக பிரதான மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் மற்றும் யாழ் மாவட்ட கிரிக்கெட் துறைசார் வல்லுநர்களின் பிரசன்னத்துடன் கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. மாவட்டத்தின் கடினப்பந்து கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடும் பாடசாலைகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய போட்டிகளிலே எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளைகள் கலந்து கொள்கின்ற போது சில வேளைகளில் இந்த இண்டோ கேம் விளையாட்டு, அதாவது உதாரணமாக பாஸ்கெட் பால் அல்லது நெட் பால் அல்லது வாலிபால் என்று சொல்லி போகின்ற போது போட்டிகளிலே எங்களுடைய பிள்ளைகள் தேசிய ரீதியான போட்டிகளிலே போகின்ற போது அங்கே அந்த இண்டோ ஸ்டேடியத்திலே விளையாடி பழக்கமில்லாத காரணத்தினாலே அந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற முடியாது அல்லது வெற்றி அடையாத நிலையிலே காணப்படுகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த வருடம் எங்களுக்கு நாங்கள் விளையாட்டு அமைச்சுக்கு கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இவர்கள் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளக விளையாட்டு அரங்கு இண்டோ ஸ்டேடியம் ஒன்று அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இந்த வருடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி மற்றும் விளையாட்டு அமைப்பு நிதிக்கான ஒரு நிதி அமைப்பை நாங்கள் ஸ்தாபிக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் விளையாட்டுத்துறை சார்ந்த பிள்ளைகள் அல்லது வீர வீராங்கனைகள் போட்டிகளிலே பங்கு பெற்றிருந்த போது எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே நினைக்கிறேன் அதற்குரிய அந்த நிதியம் இந்த வருடத்திலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த நிதியம் ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு நிதியை அங்கே நிதி ஈட்டம் ஒன்றை அங்கே பெற்று அங்கே சேமித்து வைப்பதன் மூலம் தேவை ஏற்படுகின்ற போது அதனுடைய ஒரு குழுவாக நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். வேலையை கல்வி படிப்பாளர்கள், மாகாண கல்வி படிப்பாளர்கள் ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவினுடைய சிபாரிசின் அடிப்படையிலே அரசாங்க அதிபருடைய அனுமதியோடு அந்த நிதியை விடுவிக்கின்றதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இந்த வருடத்திலே அதை பெரும்பாலும் நடைமுறைப்படுத்துவோம். அதன் மூலம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் ஏற்பாட்டில் பாடசாலைகள், மாவட்ட பயிற்றுவிப்பாளர் கழகங்களுக்கான கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் பாதனைகள் வழங்கும் நிகழ்வு இன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்க தலைவர் கற்கண்டு உதயசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர் பாலன் முகுந்தன் பங்கேற்றார். இதன்போது கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் பாதனைகள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட துடுப்பாட்ட சங்க நிர்வாக உறுப்பினர்கள், பாடசாலை அதிபர்கள், பாடசாலை பொறுப்பதிகாரிகள், பாடசாலை பயிற்றுவிப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். இலங்கை கிரிக்கெட் சபையின் அனுசரணையுடன் விளையாட்டுத்துறை அமைச்சும் மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் சங்கமும் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு கடினப்பந்து கிரிக்கெட் விளையாட்டிற்கான உபகரணங்களை இன்று வழங்கின. மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் எந்திரி NB ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கடினப்பந்து கிரிக்கெட் விளையாடுகின்ற பாடசாலை மாணவர்கள், கழகங்கள் மற்றும் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர்களுக்கு உபகரணங்களும் பாதனைகளும் வழங்கப்பட்டன. மண்முனை வடக்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் சதா சுதாகரன், மட்டக்களப்பு கல்வி உடற்கல்வி கல்வி பணிப்பாளர் வி லவ்குமார், கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர்கள் என பாடசாலை அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இந்த உபகரணங்கள் மற்றும் காலணிகள் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் இங்கு விளையாடுகின்ற கடினப்பந்து விளையாடுகின்ற எல்லா பாடசாலைகளுக்கும் காலணிகள் கொடுக்கப்படுகின்றன. மற்றும் விளையாட்டு பயிற்சிப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற பயிற்சிப்பாளர்களுக்கு நாங்கள் அதற்கான உபகரணங்களை வழங்குகின்றோம். மற்றுமாக இந்த நிகழ்ச்சி விளையாட்டு கழகங்களுக்கும் நாங்கள் உபகரணங்களை கொடுத்து இன்றைய நிகழ்ச்சியை விளையாட்டு அமைச்சின் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இன்று நாங்கள் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை நடத்தி கொண்டிருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் ஹேட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கான கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஹேட்டன் தனியார் விடுதியொன்றில் சபை செயலாளர் ஆர் பிரபாகர் தலைமையில் இடம்பெற்றது. 243 பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. 15 வயதிற்கு கீழ்ப்பட்ட மாணவர்கள் இதன்போது கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஹேட்டன் வலயக்கல்வி பணிமனை பணிப்பாளர் நாமல் சந்திரகுமார், நுவரெலியா மாவட்ட கிரிக்கெட் சபை செயலாளர் ஆர் பிரபாகர், பொருளாளர் SP நவரட்னம்,
சிரேஷ்ட உபதலைவர்களான சசி ரத்நாயக்க, சங்கர் மணிவாணன், கார்த்திகேயன், நிஷாந்த், நெவில் பெர்னாண்டோ மற்றும் பயிற்றுவிப்பாளர்களான நிஷாந்த் ஏகநாயக்க, விதானகே என பலர் கலந்து கொண்டனர். சிவனொளிபாத மலைக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் பகுதியில் காணப்படும் குளவிக்கூடுகளால் அப்பகுதிக்கு செல்லும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவனொளிபாத மலைக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் பகுதியில் உள்ள பௌத்த விகாரிக்கு அருகே உள்ள புத்தர் சிலை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட குளவிக்கூடுகள் இருக்கின்றமையினால் அப்பகுதிக்கு செல்லும் மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இப்பகுதியில் தற்பொழுது கடும் வெப்பமான காலநிலை சீரமைவதாலும் கடும் காற்று வீசுவதாலும் குளவிக்கூடு கலைந்து வீதியினூடாக செல்லும் மக்களை தாக்கும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாளாந்தம் சிவனொளி பாதமலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் இவ்வீதியூடாக பயணிக்கும் நிலையில் நல்லதண்ணி தோட்டத்தில் உள்ள மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் குறித்த வீதியில் அதிக அளவில் போக்குவரத்து மேற்கொள்கின்றமையால் பெரும் அச்சத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஆகவே இதுகுறித்து நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி குளவிக்கூடுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று தியாம்பரம் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு வருடமாக போகின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாக கூறுகின்றீர்கள். தற்போது உண்மையில் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றனவா அல்லது சம்பளத்தை உயர்த்தப் போகின்றீர்களா? எங்களுக்கு அதனை தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். அதற்கு பதிலளித்த பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, இன்று கூட நாங்கள் தொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் ஒன்றாக கூடி தொழிலாளர்களின் சம்பளம் குறித்து கலந்துரையாடியிருந்தோம். ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது அரச ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டது, தனியார் துறையினரின் சம்பளமும் உயர்த்தப்பட்டது. அதற்கு ஏற்ப தோட்ட தொழிலாளர்களின் சம்பளமும் 1700 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தோம். இதை பற்றி பல தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தினோம். அவர்கள் தங்களுடைய சிக்கல்களை வெளிப்படுத்தினர். சில நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிய போது சம்பளத்தை ஓரளவு உயர்த்த இயலும் என்று தெரிவித்தனர். ஆனால் இது கூட்டு ஒப்பந்தம் மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டும். எனவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவையான பணிகளை முன்னெடுத்து வருகிறோம். இதை கைவிட மாட்டோம். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். අමාත්‍යංශ දෙකේ නිලධාරීන් ගෙනලා මේ පාර්ලිමේන්තුවේ දැන් සාකච්ඡාවක් අපි කළා. ඇත්තටම வைத்திய தொழில் வல்லுநர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் நாளை மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை 8 மணி முதல் கம்பஹா பொது வைத்தியசாலையில் திடீரென ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்கள் கையொப்பமிட வேண்டாம் என கம்பஹா மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் வழங்கியிருந்தார். இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றைய தினம் அந்த வைத்தியசாலையில் சகல நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்களும் தங்களது கடமைகளிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தொழிற்சங்கத்தின் செயலாளர் ஷானக தர்ம விக்ரம தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பிரச்சினை தொடர்பாக அம்பஹா பொது வைத்தியசாலை பணிப்பாளருடன் கலந்துரையாடிய போதிலும் அவர் அதற்கு உரிய பதில் வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக மேல்மாகாண சபையின் கீழ் உள்ள 31 வைத்தியசாலைகளில் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் வீதி விபத்து விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் கோப்பாய் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் வீதி விபத்து விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று இடம்பெற்றது. நாட்டில் வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதனால் விழிப்புணர்வு கருத்தரங்கு மூலம் விபத்துக்களை குறைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கருத்தரங்கில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், போக்குவரத்து ஆணையாளர், சட்ட வைத்திய நிபுணர் க மயூரன், சிறுவர் குழந்தை சத்திர சிகிச்சை நிபுணர் ப சயந்தன், அரச உத்தியோகத்தர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர்.
மட்டக்களப்பு காத்தான்குடியில் காணி பிரச்சினை தொடர்பான நடமாடும் சேவை இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் கலந்து கொண்ட காணி பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் நடமாடும் சேவை இன்று இடம்பெற்றது. இதன்போது காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் தீர்க்க முடியாமல் காணப்பட்ட 10க்கும் மேற்பட்ட காணி பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்பட்டு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் திருமதி வி ரவீந்திரன், பிரதிகாணி ஆணையாளர் முசவில், காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் உட்பட காணி உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி சோரன்பெட்டு கிராமத்தில் வெள்ளம் வடிந்து ஓடக்கூடிய வகையில் வடிகால் அமைக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசபை எல்லைக்குட்பட்ட சோரன்பெட்டு கிராமத்தில் நீண்ட காலமாக வெள்ள அனர்த்த நிலை காணப்படுவதாக தவிசாளருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தீர்வினை தவிசாளர் உடனடியாக பெற்றுக் கொடுத்துள்ளார். அனர்த்த முன்னாயத்த நிலைகளை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசத்திலிருந்து வெள்ளம் வடிந்தோடக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்தி அமைப்புகளுடன் சேர்ந்து பிரதேசபை வடிகால் அமைப்பு வசதியை மேற்கொண்டுள்ளது. குறித்த பணிகளை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று பார்வையிட்டனர். நுவரெலியா மாவட்டம் ராகலை மேற்பிரிவில் உள்ள சின்னக்காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டது. நுவரெலியா மாவட்டம் பலப்பனை பிரதேசபைக்குட்பட்ட ராகலை மேற்பிரிவில் உள்ள சின்னக்காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த காட்டில் நேற்று பரவிய தீ அணைக்கும் முயற்சியில் தோட்ட மக்கள் ஈடுபட்ட போதிலும் தொடர்ச்சியாக தீப்பற்றல் நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீப்பரவலால் வனவளம், அரிய வகை விலங்குகள், தாவரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.